வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாடா IPL 2024ஓட 11வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரை இதுவரை 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு மேட்ச் பிளே பண்ணி அந்த ஒரு மேட்சும் லாஸ் ஆகி பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட 2வது வெற்றியை பதிக்க போறாங்களா இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை பதிக்க போறாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த மேட்ச் 30th மார்ச் நைட்டு 7:30க்கு லக்னோல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலரா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்குலாம் யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆப்க்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்க்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. சப்போஸ் யாராவது நம்ம நேமை மிஸ்யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம நேம்லயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அவங்க மிஸ்யூஸ் பண்ணி நாங்க பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க இந்த மாதிரி தான் ஃப்ரீயா ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ஃபேண்டசி வைஸ் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு, இந்த டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுதுன்னா லக்னோவில் தான் மேட்ச் நடக்க போகுது. லக்னோ கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது ஸ்லோவர் ட்ராக். மோஸ்ட்லி என்ன மாதிரி பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னா மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ், அதாவது 120ல இருந்து ஒரு 135க்குள்ள போடக்கூடிய ஸ்லோ மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ். அண்ட் தென் அவங்களும் நிறைய வேரியேஷன்ஸ் போடணும். அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த வென்யூ. அண்ட் தென் செகண்டரி இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர்ஸ், அவங்களுக்குமே இந்த வென்யூ சப்போர்ட்டிவா தான் இருக்கும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்தாலுமே பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வென்யூல ஸ்கோர் ஆடணும். அவங்க செட் ஆகணும். கொஞ்ச நேரம் நின்னா மட்டும் தான் அவங்களால ஸ்கோர் ஆட முடியும். இல்ல எவரி ஃபர்ஸ்ட் பால்ல நம்ம அடிச்சு ஆடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் இயர்லியாவே இந்த வென்யூல விக்கெட் வரதான சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிற வேகம் வராது இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும். அந்த இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 152, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓவராலா 3 மேட்சஸ் 2 டீமும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல பஞ்சாப் கிங்ஸ் 1, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 2 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் லக்னோ அப்பர் சைட்ல இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் இதே வென்யூல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூல பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க, அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதே வென்யூல 6 மேட்ச் பிளே பண்ணி 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 50-50 ரேஷியோல தான் மேட்ச் வின்னிங் இந்த வென்யூல இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூல கடைசியா நடந்த 11 T20 மேட்சஸ்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 149 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பேசர்ஸ்க்கு 79, ஸ்பின்னர்ஸ்க்கு 70 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. பேஸ் பவுலர்ஸா அந்த மீடியம் பேஸ் பவுலர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த 120ல இருந்து 138க்குள்ள வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் இயர்லியாவே விக்கெட் கிடைச்சிருக்கு. அது பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இந்த வென்யூல இருந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் மோஸ்ட்லி டாஸ் இங்க குரூசியலா இருக்குமோ அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே பிட்ச் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா செகண்ட் பேட்டிங்க்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் குரூசியலா இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி இந்த வென்யூல 21 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 10 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 11 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டாஸ் பெரிய அளவில் குரூசியலா இருக்காது. பேட்டர்ஸ் கொஞ்சம் பொறுமையா ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் இங்க சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர், ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க.
கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப. நீங்க இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மை மாஸ்டர் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. மை மாஸ்டர் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. நீங்க இன்னும் ட்ரீம் 11ல கிராண்ட் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல இன்னும் ட்ரீம் 11ல ப்ளே பண்ற யூசர் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறை மீண்டும் மீண்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11ஓட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸ், அதுவும் பர்டிகுலர்லி ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் இருக்க ஸ்பாட்ல ட்ரீம் 11ஓட என்ட்ரி ஃபீஸ் 5750 அப்படின்னா அதுவே மை மாஸ்டர் 11ல 5500 ரூபா தான். ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால 250 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட்னா 1000 ரூபா வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட், ஃபினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இங்க மணி ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஏன் நம்ம காசு வேஸ்ட் பண்ணோம்? அதே 10,000 ரூபா தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதே 2 ஸ்பாட் தான் இருக்கு. அப்புறம் நம்ம அங்க போய் ட்ரீம் 11ல 250 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. இந்த மாதிரி மணியை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்றோம், ஒரு 2-3 மேட்சுக்கு 3000 ரூபாய் சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 3000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இன்னொரு மேட்ச்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சேவ் தானே. ரொம்ப ரொம்ப யோசிச்சு நீங்க ப்ளே பண்ணுங்க. அந்த எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 இருந்து 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீமோட என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மை மாஸ்டர் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும், அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிளிக் ஆல்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகா, KL ராகுல் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வராங்க. அட் த நம்பர் 3ல தேவ்தத் படிக்கல் அண்ட் தென் ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசின் கான், நவீன் உல்கர், சிவம் மாவி அல்லது யாஸ் தக்கூர். இதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா தீபக் ஹூடா. பேட்டிங்ல எப்ப வேணா மிடில்ல வருவாரு. அண்ட் தென் பவுலிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவம் மாவி அல்லது யாஸ் தக்கூர், இவங்க தான் இம்பாக்ட் பிளேயரா விளையாடுவாங்க. இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவம் மாவி அல்லது யாஸ் தக்கூர் 1, நவீன் உல்கர் 2, மோசின் கான் 3, ரவி பிஸ்னாய் 4, குருணல் பாண்டியா 5 அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6. இந்த மாதிரி ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆயுஷ் பதோனி கூட 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் பவுல் பண்ணும்போது யாரு அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்கன்னா ரவி பிஸ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குருணல் பாண்டியா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நவீன் உல்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க 3 பேர் சேர்ந்து 12 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை மோசின் கான், யாஸ் தக்கூர் அல்லது சிவம் மாவி யார் உள்ள பிளே பண்றாங்களோ இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மேட்ச் ஆயுஷ் பதோனி 1 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வென்யூல நிறைய முறை பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்திருக்காரு. மோஸ்ட்லி மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச்ல கொடுங்க. அதுவும் பர்டிகுலர் ரிஸ்கி தான். சப்போஸ் பவுல் பண்ணலனா ஃபிளாப் ஆயிடும். இந்த மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 2 ஓவர் ஆச்சும் மினிமம் பவுல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் நவீன் உல்கர், சிவம் மாவி அல்லது யாஸ் தக்கூர் அண்ட் தென் மோசின் கான், இவங்க 3 பேர் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. அந்த டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நவீன் உல்கர் அண்ட் தென் மோசின் கான். சப்போஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்றாரு அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இத லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சிக்கர் தவான், ஜானி பேர்ஸ்டோ 2 பேர் தான் ஏர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாங்க் சிங், ஹர்ஷல் பட்டேல், ஹச் பிரார், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, ராகுல் சகார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங்கும் பிரப்சிம்ரன் சிங்கும் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணுவாங்க. சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் பிளேயிங் 11லயே இருப்பாரு. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா ஹர்தீப் சிங் பிளேயிங் 11ல இருப்பாரு.
ஸோ இந்த மாதிரி தான் இம்பாக்ட் பிளேயரை பஞ்சாப் கிங்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ராகுல் சகார் 1, ககிசோர் ரபாடா 2, ஹர்தீப் சிங் 3, ஹர்மன்பிரீத் ப்ரார் 4, ஹர்ஷல் பட்டேல் 5, சாம் கரன் 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் பஞ்சாப் கிங்ஸ் வர போறாங்க. அண்ட் தென் 7th பவுலிங் ஆப்ஷனா லியன் லிவிங்ஸ்டோன் இருக்காரு. ஸோ இதுல யார் அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்கன்னா ககிசோர் ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, சாம் கரன் 3ல இருந்து 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை தான் ஹர்ஷிப்ரார், ஹர்தீப் சிங் அண்ட் தென் ராகுல் சகார் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி போல் பண்ணுவாங்க. இதுல ஹர்ஷிப்ரார் கொஞ்சம் நல்லா எடுக்குது அப்படின்னா அவரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைம்ல ராகுல் சகார் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் தான் போல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் லியான் லிவிங்ஸ்டோன் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஹர்ஷிப்ரார் அண்ட் தென் ராகுல் சகார் இவங்க 2 பேருக்குமே விக்கெட் கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போக போறாங்க அப்படின்னா லியான் லிவிங்ஸ்டோன் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எதனால அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல டீடைலா சொல்றேன். அண்ட் தென் இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங் இவங்க 2 பேரும் தான் இனிஷியலா நியூ பால் போல் பண்ண போறாங்க. அண்ட் தென் சாம் கரன் இவங்க 3 பேரும் இனிஷியலா நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, யாரெல்லாம் சேஃபா பிக் பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர்ஸை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சில பிளேயர் அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூட்டபிளா இருப்பாங்கிறத நான் டீடைலா சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 6 ஃபேண்டசி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறதான சான்சஸ் அதிகமா இருக்குங்கிறத சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் லீக்ல என்ன மாதிரி நம்ம டீமை பிக் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். கிராண்ட் லீக்ல நீங்க மோஸ்ட்லி நான் லாஸ் ஆகக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மோஸ்ட்லி லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக இதை சொல்ல வரேன். 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் பிளேயர்ஸ் எப்படிலாம் இருக்கணும்னா, ஒன்னு டியூவல் ஆப்ஷன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்னா டாப் ஆர்டர்ல வரணும், பேட்டர்ஸ்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பவுலர் அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதுல மினிமம் 2 ஓவர் ஆச்சு டெத்ல பவுல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 குவாலிட்டி, இதுல எந்தெந்த குவாலிட்டி எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இருக்கோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம் வந்துருவாங்க, சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஏன்னா அந்த 6ல இருந்து 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வந்துட்டாலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ண சொல்றேன். பேலன்ஸ் இருக்க 3ல இருந்து 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்க எவரி மேட்ச் ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த மாதிரிலாம் எடுக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டோம்னா கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் பண்றாரு, பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வர்றாரு. இதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். பேட்டிங்லயும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆவரேஜா ஆடி கொடுத்திருந்தாரு. கேஎல் ராகுல் பேட்ல இருந்து ஆவரேஜா நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் நம்ம இந்த வென்யூல சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருனாலே 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. சோ நமக்கு தேவை 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான். அந்த பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மினிமம் எடுத்திருந்தா போதும், ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கேஎல் ராகுல் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. விக்கெட் கீப்பர் வேற எக்ஸ்ட்ராவா இருக்கனால 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம கேஎல் ராகுல் வந்து இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சாம் கரன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியான நாக் ஆடி இருந்தாரு. அண்ட் தென் லாஸ்ட் மேட்ச் ஆவரேஜா 20ல இருந்து ஒரு 30 ரன்குள்ள பேட்டிங்ல ஆடி பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. சேம் அதே கான்செப்ட் இப்போ இந்த மேட்ச் நடந்தாலே போதும். ஏன்னா 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தாலே 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு, பர்டிகுலர்லி சாம் கரன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அவருக்கு ஃபீல்டிங்லயே அதிகமா லாங்ல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச், ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் தான் சாம் கரன். அதனால அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச் செம்ம ஃபிளாப், பவுல் எதுவும் பண்ணல, பேட்டிங்ல ஸ்கோர் ஆடல, இனிஷியலா விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. அதனால நிறைய பேர் மோஸ்ட்லி மார்க்கஸ் ஸ்டோனிஸை இந்த மேட்ச் டிராப் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச் ஸ்லோவர் சைடு, ஸ்லோவர் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கனால மேக்ஸிமம் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுலயும் இனிஷியலா நியூ பால்ல கூட மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அந்த அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல இதே வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆவரேஜா ஒரு 25+ ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சு ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதான சான்சஸ் கூட இருக்கு. பவுல்ல போன்றாரு,
அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் விளையாடுறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் சிக்கர் தவான் செம்ம ஃபார்ம். பேட்டிங்ல அவரோட கான்செப்ட் என்ன, நான் இந்த டீமை லீட் பண்றேன், என்னோட என்ன ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சு கொடுத்துடணும், அதான் என்னோட ரோல். அந்த ரோலை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு சிக்கர் தவான். கொஞ்சம் பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர், அவசரப்பட மாட்டாரு. தப்பான பால் வருதோ அதை மட்டும் தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணுவாரு. ஒரு நல்ல பால் பவுலர் போடுறாங்கன்னா அதை டாட்டாவோ இல்ல சிங்கிளாவோ ரொட்டேட் பண்ணிட்டு போயிருவாரு. சிக்கர் தவான்ட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சிக்கர் தவானை பிக் பண்ணிருக்காங்க. சப்போஸ் இவர் ஃபிளாப் ஆனாலும் நமக்கு பெருசா அது இம்பாக்ட் ஆகாது. அண்ட் தென் குருணல் பாண்டியா இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம சேஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். குருணல் பாண்டியா இதே வென்யூல நிறைய முறை 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி அதுல ஒரு 2 விக்கெட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சோ இவருக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இவருமே 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங்ல டாப் தார்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவருமே ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜா ஆடி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டன் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தானே இருக்கு, இவர் ஏன் அதுல உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். பேட்டிங்ல மிடில் வராரு, அப்படியே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். லியான் லிவிங்ஸ்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச் 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்றதான சான்சஸ் இருக்கலாம். எந்த கான்செப்ட் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு போலாமே. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு போயிட்டோம் அப்படின்னா டாப் தார்ல ஆடக்கூடிய குடன் டிகாக் லெஃப்ட் ஹேண்டர், தேவ்தத் படிக்கல் லெஃப்ட் ஹேண்டர், அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் லெஃப்ட் ஹேண்டர், அண்ட் தென் குருணல் பாண்டியா லெஃப்ட் ஹேண்டர். இந்த மாதிரி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட தான் வர போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அண்ட் தென் அப்படியே நீங்க வந்து நம்ம பஞ்சாப் கிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க ஹர்மன் பிரீத் புரா இருக்காரு, அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். அண்ட் தென் ராகுல் சகார் இருக்காரு, அவர் லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ இதனால நம்ம லிவிங்ஸ்டோன் வந்து ஆஃப் பிரேக்கும் போடுவாரு, லெக் பிரேக்கும் போறதுனால மேபி ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கூட லியான் லிவிங்ஸ்டோன் பவுல் பண்றதான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பவுல் பண்றாரு, ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பேட்டிங்ல ஒரு ரீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 20 to ஒரு 30 ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லியான் லிவிங்ஸ்டோன் இருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி நீங்க சேஃபான ஆப்ஷன் தான் கேஎல் ராகுல், சாம் கரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சிக்கர் தவான். இவங்க 4 பேருமே அதிக பர்சன்டேஜ் யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. இவங்களை நீங்க பிக் பண்ணலாம், சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நம்மளோட அனலைஸ்ல குருணல் பாண்டியாவையும் லியான் லிவிங்ஸ்டோனையும் நம்ம இந்த மேட்ச் சேஃப் ஆப்ஷன்ல எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி இவங்க கிட்ட இருந்து 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் இவங்க எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு கணிச்சு நம்ம எடுத்திருக்கோம். இவங்களை நீங்க ட்ரை பண்றதுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு மாதிரி ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா மேல இருக்க 4 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சேஃபா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்ல, அவங்கள லோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னா, அவர் பவுலர்னா மினிமம் ஒரு 2ல இருந்து 3 ஓவராச்சும் பவுல் பண்ணும். பேட்டிங்னா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுவும் பர்டிகுலர்லி லோ பர்சன்டேஜ்ல இருந்து. இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் ஜானி பேர்ஸ்டோ அவர் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. ஜானி பேர்ஸ்டோ லாஸ்ட் 2 மேட்சுமே அவரால் ஸ்கோர் எதுவும் ஆட முடியல, ஃபிளாப் ஆகிட்டாரு. சப்போஸ் அவர் பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள் பிளேயர். அவரோட விக்கெட் எடுக்க பவுலர் ஸ்ட்ரகிள் ஆகணும். ஆனா இருந்தாலும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஒரு 20+ ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். ஸோ மோஸ்ட்லி ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஹர்ஷிப் ப்ரார் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தனால ஒரு 30ல இருந்து ஒரு 40% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இப்போ இந்த வென்யூல ஒரு 2 விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். சப்போஸ் அதே மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல ஹர்ஷிப் ப்ராரும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சப்போஸ் இவருக்கு கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு அப்படின்னா இவர் ஓவர ராகுல் சகார் பவுல் பண்றதான சான்சஸ் இருக்கும். ஸோ ராகுல் சகாரையும் ஹர்ஷிப் ப்ராரையும் நீங்க சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ராகுல் சகாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் தேவ்தத் படிக்கல் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப், இனிஷியலா டக்ல விக்கெட் விட்டுட்டாரு. இருந்தாலும் இவரோட பேட்டிங் ஆர்டர் 1 டவுன்ல வராரு. ஸோ உள்ள நின்னுட்டாரு. ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவருமே இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன் வந்துருவாங்க லோ பர்சன்டேஜ்ல. இதை விட நீங்க ரிஸ்கியா போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
இதுல ஆயுஷ் பதோனி தேவ்தத் படிக்கலுக்கு அடுத்தபடியா பேட்டிங் ஆர்டர்ல வர போறாரு. சப்போஸ் தேவ்தத் படிக்கல் பேட்டிங்ல ஆடல, அவரும் விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா ஆயுஷ் பதோனி உள்ள நின்று ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் தேவ்தத் படிக்கல் ஸ்கோர் ஆடுறாரு அப்படின்னா அந்த மாதிரி டீம்ல ஆயுஷ் பதோனி பெருசா தேவைப்பட மாட்டாரு. அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்டான பிளேயரா இருப்பாரு. ஏன்னா 2ல இருந்து 3 ஓவர் டெத்ல பவுல் பண்ண போறாரு. அந்த டெத்ல பவுல் பண்ணும்போது இவர் ஓவரா அடிக்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்லயே 1ல இருந்து ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு ஹர்ஷல் பட்டேல். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. அந்த கிரவுண்ட் வந்து பெங்களூர் கிரவுண்டு. ஆனா அதுவே இங்க லக்னோல வந்து கண்டிப்பா விக்கெட் பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹர்தீப் சிங் 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. உள்ள வந்தாரு அப்படின்னா இவரோட ரோல் 20ல இருந்து ஒரு 40 ரன் ஆடி கொடுக்கறது தான். சோ உள்ள வந்து ஃப்ரீயா எந்த ஒரு பிரஷருமே கிடையாது. ஒரு 10 பால் 15 பால் பிடிக்கிறாரா, ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சு கொடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வந்தாரு பிரப்சிம்ரன் சிங். ஆனா சப்போஸ் இயர்லயே விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா இவருக்கு நார்மலா கிடைக்கக்கூடிய 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட கிடைக்காது. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். சோ இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க் டீம்ல லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ட்ரை பண்ணா இவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னிங்ஸ் வைஸ் ஹர்ஷல் பட்டேல்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஹர்தீப் சிங்னா செகண்ட் இன்னிங்ஸ். அதுல லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபா போகணும்னா ஜானி பேர்ஸ்டோ, ஹர்ஷி பிரார் அல்லது ராகுல் சஹார், தேவ்தத் படிக்கல் இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் 2ல இருந்து 3 பிளேயர்ஸை லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ரிஸ்க் எடுங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை நீங்க வந்து 50-50 ஆப்ஷன்ல ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்க பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும். அந்த பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் சூட்டபிளா இருப்பாங்கன்னா இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை சஃபுல் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடன் டிகாக். இப்ப நம்ம பிக் பண்ணிருக்க பிளேயர் குடன் டிகாக், ஜிதேஷ் சர்மா, நிக்கோலஸ் பூரன் இவங்க 3 பேருமே விக்கெட் கீப்பர்ல வர போறாங்க. சோ விக்கெட் கீப்பர்ல வரும்போது நம்ம ஆல்ரெடி கேஎல் ராகுலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் சேஃப் பிக்ல. இவங்க 3 பேர் விக்கெட் கீப்பர் வராங்க. இதுல செகண்டரி இம்பார்ட்டன்ட்னா ஜிதேஷ் சர்மா கொடுக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் குயிக் ஃபயரா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ட்ரீம் டீமுக்குள்ளே வந்ததுனால இவருக்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம விக்கெட் கீப்பர்ல கொடுக்கலாம். பேலன்ஸ் இருக்க குடன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் இவங்க 2 பேர்த்துல குடன் டிகாக் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா அதுவே நிக்கோலஸ் பூரன் ஃபீல்டிங்லயும் அதிகமா லாங்ல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்சஸ் கூட இருக்கனால குடன் டிகாக்கையும் நிக்கோலஸ் பூரனையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும். எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க. குடன் டிகாக் கொஞ்சம் இயர்லயே விக்கெட்டை விட்டுருவாருன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்ஜி பேட் பண்ண போறாங்கனாலே ஒரு 50ல இருந்து ஒரு 70% டீம்ல நீங்க நிக்கோலஸ் பூரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா குடன் டிகாக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா டோட்டல் தெரிஞ்சிருச்சு, டார்கெட் தெரிஞ்சிருச்சுன்னா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடி விடுவாரு. அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஒரு 10 மேட்சா ஒரு 3 மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சக்சஸ் ஆவாரு. அதுவே 6ல இருந்து 7 மேட்ச் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்னா சக்சஸ் ஆயிருவாரு குடன் டிகாக். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்லேயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பேலன்ஸ் இருக்க ககிசோர் ரபாடா போத் இன்னிங்ஸ்னாலும் நமக்கு தேவைப்படுவாரு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் எடுத்து கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால டெத்ல போல் பண்றதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் ககிசோர் ரபாட். நிறைய பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு. நிறைய ஸ்லோ பால் போறாரு, ஸ்லோ பவுன்சர், குயிக் பவுன்சர், ஏர்கர் எல்லாமே போறதுனால ககிசோர் ரபாடா ஓவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரவி பிஸ்னாய் செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்டான பிளேயரா இருப்பாரு. ஏன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்கன்னா ரவி பிஸ்னாய்ட் வந்து 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல்கர் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல போல் பண்றதுனால அந்த மாதிரி டைம் அவரு ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நவீன் உல்கர், ரவி பிஸ்னாய் 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்குன்னா கேஎல் ராகுல் 1, சாம் கரன் 2, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3, சிக்கர் தவான் 4,
குருணல் பாண்டியா, லிவியன் லிவிங்ஸ்டன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பிக் பண்ணிருக்கோம். ரிஸ்கி பிக் தான். அண்ட் தென் குடன் டிகாக் 7 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சேசிங் அப்படின்னா மஸ்ட் பிக். அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் 8 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஜிதேஷ் சர்மா 9, ரவி பிஸ்னாய் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நவீன் உல்கருக்கு போயிருங்க. ககிசோர் ரபாடா 11, ஜானி பேர்ஸ்டோ, தேவ்தத் படிக்கல் அண்ட் தென் ஹார்மன் பிரீத் ப்ரார் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன். இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், ஆயுஷ் பதோனி அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்தீப் சிங். ஸோ இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதாக தான் இருக்கணும். நம்மளோட காசை எக்காரணத்துக்காகவும் ஃபேண்டசில வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது பர்டிகுலர்லி லாஸ் ஆகக்கூடாதுங்கிறத ஒரு முடிவை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அண்ட் தென் 10 பிளேயர்ஸ் வரைக்குமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த பேஸ் டீம் எதுக்காகனா மோஸ்ட்லி நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக. அதர்வைஸ் நான் ரிஸ்க் தான் போகணும், அவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்காது, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விக்கெட் கீப்பர்ல கேஎல் ராகுல், பேட்டிங்ல சிக்கர் தவான், ஆல்ரவுண்டர் லியான் லிவிங்ஸ்டன், குருணல் பாண்டியா, மார்க்கஸ் டோனிஸ், சாம் கரன். மோஸ்ட்லி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. ஒரு 10 டீம் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயுமே இந்த 6 பிளேயர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. அந்த ரொட்டேட் நான் எப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ விக்கெட் கீப்பர் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா குடன் டிகாக் இருக்காரு. ஃபர்ஸ்ட் சேசிங் பண்ண போறாங்கன்னா குடன் டிகாக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன். இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரிஸ்கியா நம்ம வந்து நிக்கோலஸ் பூரன் அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிக் பண்ண போறோம். குடன் டிகாக் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாருன்னு முடிவு பண்ற டீம்ல நிக்கோலஸ் பூரனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி செகண்டரி இம்பார்ட்டன்ட் கேஎல் ராகுலுக்கு அடுத்து நீங்க யாரை கொடுக்கணும்னா ஜிதேஷ் சர்மா, அவருக்கு தான் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாகணும். அண்ட் தென் பேட்டிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிக்கர் தவானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நீங்க ரொம்ப ரிஸ்கிய டீம்ல தேவ்தத் படிக்கல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் லோ பர்சன்டேஜ்ல இருந்து. அதை விட ரிஸ்க் எடுக்கணுங்கிற டீம்ல மட்டும் ஆயுஷ் பதோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல பிரப்சிம்ரன் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதை விட ரிஸ்கினா நீங்க ஜானி பேர்ஸ்டோ, இவரு லோ பர்சன்டேஜ்ல இருந்து பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ்ல இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா தேவ்தத் படிக்கலும் ஜானி பேர்ஸ்டோ கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன்ல இருப்பாங்க. அதை விட ரிஸ்கினா ஆயுஷ் பதோனி, பிரப்சிம்ரன் சிங் இருப்பாங்க. அண்ட் தென் ஆல்ரவுண்டர் அது மாதிரி லியோன் லிவிங்ஸ்டன், குருணல் பாண்டியா, மார்க்கஸ் டோனிஸ், சாம் கரன் இதுவே போதுமானது. அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உல்கக் மஸ்ட் பிக்கா இருக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாய் அவரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க யாஸ் தக்குரோ, சிவம் மாவி அண்ட் தென் மோகின் கான் இவங்க எல்லாத்தையும் நீங்க ரிஸ்கி பிக்கா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பஞ்சாப் கிங்ஸ் போத் இன்னிங்ஸ்னாலும் ககிசோர் ரபாடா தேவைப்படுவாரு. அதிகபட்ச யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு இம்பார்ட்டனா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்தீப் சிங் அவரு இம்பார்ட்டனா இருப்பாரு. ஸ்பின்னர் சைடு போயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்கன்னா ராகுல் சகாருக்கு ஒரு ரிஸ்கியா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல அதுல கொஞ்சம் சேஃபா போனுச்சுன்னா ஹச் பிராருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனுக்கு கேஎல் ராகுல், சாம் கரன், மார்க்கஸ் டோனிஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் மார்க்கஸ் டோனிஸ் கொஞ்சம் ரிஸ்கியா இருப்பாரு. மேபி பவுல் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சிக்கர் தவானையோ ஜிதேஷ் சர்மாவையோ நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிஸ்கி பிக்னா லியான் லிவிங்ஸ்டன், குருணல் பாண்டியா, சிக்கர் தவான் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபிள் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ககிசோர் ரபாடா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். குடன் டிகாக் ஃபர்ஸ்ட் சேசிங் பண்ண போறாருன்னா குடன் டிகாக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குடன் டிகாக் இயர்லி அவுட் ஆயிருவாருன்னா நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். சோ இவங்க எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.